நாம இன்னைக்கு பார்க்க போறது ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் நடிப்புல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன வார் 2ங்கிற ஒரு ஹிந்தி ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தாங்க பார்க்க போறோம். வாரோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க இன்னும் பார்க்கலனா அதை நம்ம ரீகேப் மாதிரி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பாருங்க, அப்பதான் சில கேரக்டர்ஸ் எல்லாம் புரியும். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கார்ட்லயும் கொடுத்திருக்கேன். ஏன்னா மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்க, அதுக்கப்புறம் சில கேரக்டர் கண்டினியூஷன்லாம் இதுல இருக்கும். அதனால அதை பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா கிளியரா புரியும். சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போலாமா. படத்தோட ஓப்பனிங்ல ஜப்பான்ல தான் ஆரம்பிக்குது. அந்த ஊர் பெரிய கவிருக்கு கர்னல் லூத்ரா எப்படியோங்கிறதால மத்த சில கேங்ஸ்டர்ஸ் அங்க ஒண்ணு கூடி இருக்காங்க. அப்ப அவங்களோட ஆள் ஒருத்தன் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு பரபரப்பா ஓடி வரான். மாஸ்டர் நீங்க இங்க இருந்து போயிடுங்க, நம்ம ஆப்போனன்ட் கேங் உங்களை போடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல அவர் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஓனாய் பயங்கரமா முறைக்குது. அப்படி யார் வந்திருக்கான்னு பார்க்க ஓனாய் வெறி கொண்டு வாசலை நோக்கி போக அப்பதாங்க ஹீரோட இன்ட்ரோ. மேஜர் கபீர் வந்து நிக்கிறாரு. அவர் அந்த ஓனாயை ஒரு பார்வை பார்த்தோன்னா அது அப்படியே பம்ம ஆரம்பிச்சிடுது. அதே தொஷிபாக்கே ஷாக் ஆயிடுது. என்னடா ஒத்தையா வந்து நிக்கிற, யார் ராணின்னு கேட்க இவரு நான் தாண்டா அவன் யமன்னு சொல்றாரு. உடனே தொஷிபாவோட ஆளுங்க கபீரை ரவுண்ட் அப் பண்ண கபீர் அவங்க எல்லாரையும் வெட்டி வீச ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்த தொஷிபா இது சரியா வராதுன்னு அங்க இருந்து ஹெலிகாப்டர்ல எஸ்கேப் ஆக பாக்குறாரு. ஆனா ஹீரோ அந்த அல்லக்கைங்களெல்லாம் வெட்டி வீசிட்டு நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டான்னு வேகமா போய் ஹெலிகாப்டரை ஷூட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், ஹெலிகாப்டர் வெடிச்சு செதறிடுது. தொஷிபாவோட சொல்லி முடிஞ்சிடுது. அப்படியே அங்க இருந்து கட் பண்ணா ஹீரோ இப்ப பெர்லினுக்கு வராரு. இந்த படத்துல குறைஞ்சது 20-25 ஊருக்கு நம்மள அழைச்சிட்டு போயிடுவாங்க. தொஷிபாவை போட்டு தள்ளினதுக்கு பேமெண்ட் வாங்குறதுக்காக இங்க வந்திருக்காப்ல. கடைசி 1.5 வருஷத்துல இது மாதிரி 20 பேரை போட்டு தள்ளியிருக்காங்க. ஒரு காலத்துல ராய் ஏஜென்டா இருந்தவர் இப்ப ஃபுல் டைம் கில்லராவே மாறிட்டாரு. காசு கொடுத்து யாரை போட்டு தள்ள சொல்றாங்களோ அவங்கள போட்டு தள்ளிடுவாரு. அது மாதிரி இப்ப செஞ்ச வேலைக்கு ஒரு லேடி காசு கொடுக்குறாங்க. ஆனா திடீர்னு மயக்க கேஸ் போட்டு விட்டு கபீரை மட்டையாக்கிடுறாங்க. கட் பண்ணா ஹிமாலயாஸ்ல ஒரு இடத்துல கண்ணு முழிக்கிறாரு. ஆமா நாம இப்ப எங்க இருக்கோம் என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு அங்க இருக்கிற ஒரு ஹாலோகிராம் ஆன் ஆகுது. அதுல இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா, பங்களாதேஷ்னு பல நாட்டுல இருந்து ஒவ்வொரு ஆள் வந்திருக்காங்க. ஆனா அவங்க யார் யாருன்னு நமக்கு ஃபேஸ் ரிவீல் பண்ணலங்க. இவங்க எல்லாம் கலிங்கிற ஒரு பெரிய சிண்டிகேட்டை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாம் மறைமுகமா அந்த நாட்டை ஆள்றவங்க. இப்ப முழுசா அந்த நாட்டோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இலுமினாட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்ப எதுக்காக கபீரை வர வச்சிருக்காங்கன்னா இவ்வளவு நாள் யார் காசு கொடுத்தாலும் கொள்ற மாதிரி கான்ட்ராக்ட் கில்லரா இருந்தவரை இப்ப அவங்களுக்காக மட்டும் வேலை பார்க்கற ஃபுல் டைமரா இருக்க சொல்றாங்க. கபீர் முதல்ல அதெல்லாம் முடியாது, ஒரே ஆளுக்கு கீழெல்லாம் என்னால ஃபுல்லா வேலை பார்க்க முடியாது, காசு கொடுத்தா கொல்லுவேன் அவ்வளவுதான் சொல்றாரு. ஆனா கபீர் இதுவரையும் கொன்ன ஆட்களே ஏஜென்ட்ஸ் மூலியமா இவங்க கொல்ல சொன்ன ஆட்கள் தான். அதெல்லாம் இவருக்கே தெரியாது. அதோட அதெல்லாம் இவருக்கு வச்ச டெஸ்ட்னு சொல்றாங்க. அப்பதாங்க கபீருக்கு அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னு புரியுது. நீ இந்தியாவுக்கு துரோகம் பண்ணி தான் கில்லரா மாறின, ஆனா நீ கலியில சேர்ந்துட்டா, நீ இந்தியாவோட தலைவிதியவே மாத்தி எழுதலாம்னு சொல்ல கபீரும் எனக்கு டீல் ஓகே, இப்ப என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க நீ கேட்டதுக்கான பதில் உனக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்றாங்க. திரும்பி பார்த்தா கர்னல் லூத்ராவை சேர்ல கட்டி உட்கார வச்சிருக்காங்க. அவர் கபீரை பார்த்தோன்னே காரி மூஞ்சிலேயே துப்புறாருங்க. எப்படிடா இப்படி துரோகியானு கபீர் அசிங்கமா கேட்டவரு ஹாலோகிராம்ல இருக்கிறவங்களையும் கழுவி கழுவி ஊத்துறாரு. அவனுங்க லூத்ரா கிட்ட நீயும் இங்க ஒழுங்கா வந்திருக்கலாம், ஆனா ஓவர் தேசபக்தியில இப்படி மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இப்ப கபீருக்கு கடைசியா ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அது என்னன்னா கர்னல் லூத்ராவை கொன்னுடுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்க காலை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா இங்க ஹைலைட் என்னன்னா இந்த மிஷனை கொடுத்ததே கர்னல் லூத்ரா தாங்க. அவரு தான் நம்ம கண்ணுக்கு தெரியாம இது மாதிரி ஒரு குரூப் இருக்கு, அவங்களோட ஹெட் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவங்கள அழியோட அழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால தாங்க கபீர் இந்த அண்டர் வேர்ல்டுக்குள்ளேயே வந்தது. கர்னல் இந்த மிஷனை கொடுக்கும் போதே எல்லாத்துக்கும் முன்னாடி இந்தியா தான், அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்திருக்காரு. இப்ப ஹீரோவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்ம வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்போம்னு சொல்றாரு. ஆனா கர்னல் நீ என்ன கொன்னா மட்டும்தான் அவங்க உன்னை நம்புவாங்க, இல்லனா நீ அவங்கள அழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இந்தியாவை அழிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கலி குரூப்போட சோல்ஜர்ஸ் எல்லாம் தூரத்துல இருந்து இவங்களே தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கபீருக்கு இப்ப வேற வழியே இல்ல. மனசை கல்லாக்கிக்கிட்டு கர்னலை போட்டு தள்ளிடுறாருங்க. கபீர் அவரை ப்ரூஃப் பண்றதுக்காக களி சொன்ன வேலையை முடிச்சிட்டாரு. ஆனா களி ஆளுங்க கபீர் கர்னலை சுட்டு கொண்ட வீடியோவை டிபார்ட்மெண்ட்ல லீக் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவர் களிக்கு மட்டும்தான் வேலை செய்யணும். ராவை பொறுத்தவரையும் கபீரை தேச துரோகியா தான் பார்க்கணும்னு இந்த வேலையை பார்த்திருக்காங்க. அந்த வீடியோவை கடைசியா கர்னலோட பொண்ணு காவியாவும் பாத்துடுறாங்க. ஆல்ரெடி அப்பா இருந்த சோகத்துல இருந்தவங்க கொன்னது கபீர்னு பார்த்தோம் இன்னும் கலங்கி போயிடுறாங்க. ஏன்னா ஒரு காலத்துல கபீரும் இவங்களும் அவ்வளவு நெருக்கம். அதே நேரம் களி சொன்ன வேலையை கபீர் முடிச்சிட்டதால அவரை பாராட்டி ஹாலோகிராம்ல வந்த களி ஆளுங்க அவரை வெல்கம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம களியில இருக்கிற இந்தியா ஹெட் அவரோட முகத்தையும் காட்டிடுறாரு. இவரோட பேரு கௌதம்ங்க. இந்தியால இருக்கிற மிகப்பெரிய பணக்காரங்கள்ல ஒருத்தர். இன்னொரு பக்கம் கர்னலோட இரங்கலுக்கு நிறைய பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வராங்க. அதுல கர்னலுக்கு சப்போர்ட்டா இருந்த மினிஸ்டரும் வந்திருக்காரு. கர்னலோட பொண்ணு காவியாவுக்கு ஆறுதல் சொன்னவரு அப்பாவோட பெருமையை நீந்தாமா கட்டி காக்கணும்னு சொல்லிட்டு இருக்க அப்ப அங்க விக்ராந்த்னு ஒரு ஆபீசர் வராரு. அவரை பார்த்தோன்னே அங்க இருக்கிறவங்க முகம்லாம் அப்படியே இரிட்டேட் ஆகுதுங்க. இந்த ஆளை யாருக்கும் பிடிக்காது போல. அது மட்டும் இல்லாம கர்னல் லூத்ரா இறந்ததால இப்ப இவர் தான் அந்த போஸ்டிங்க்கு வந்திருக்காப்ல. வந்தவரு காவியாவுக்கு ஆறுதல் சொல்றாரு. காவியா என்ன உங்க டீம்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. மினிஸ்டருக்குமே இந்த ஆளை பிடிக்காது போல. விக்ராந்த் இந்த போஸ்டிங்க்கு வந்தது சுத்தமா பிடிக்கல. பேச்சுவார்த்தையே கொஞ்சம் சரியில்லைங்க. விக்ராந்த் காவியா கிட்ட உங்க அப்பாவை கொண்டவன கண்டிப்பா கொல்லுவோம்னு சொல்ல அதுக்கு மினிஸ்டர் அது உங்களால மட்டும் முடியாது, கபீரை ஒருத்தனால மட்டும் தான் நெருங்க முடியும், அவனை அவன் டீம்ல வச்சுக்கோன்னு சொல்றாரு. அந்த கேரக்டர் தாங்க ஜூனியர் என்டிஆர். ஸ்பெஷல் போர்ஸை சேர்ந்தவர் பேரு விக்ரம். எவ்வளவு பெரிய டாஸ்கா இருந்தாலும் பெரிய படையே தேவைப்படுற மிஷனா இருந்தாலும் சோலோவா போய் சோழிய முடிச்சுட்டு வரவர். இப்ப கூட ஒரு மிஷனுக்கு
தாங்க தயாராயிட்டு இருக்காரு. சொமாலியால நம்மளோட சில சோல்ஜர்ஸ பிணை கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்கள போய் காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருக்கு. ஆனா விக்ரம் நான் போறேன்னு தனியா அவர் மட்டும் கிளம்புறாரு. போகும்போது வெயிட் செக் பண்ணி பார்க்க வெயிட் அதிகமா இருக்கு. முதல்ல புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டா கழட்டிடுறாரு. அப்பயும் வெயிட் அதிகமா இருக்குன்னு பேராஷூட் வெப்பன் பேக்னு எல்லாத்தையும் கழட்டி வச்சிடறாரு. அது மட்டும் இல்லாம சட்டையை கூட கழட்டி வச்சிடறாருங்க. ஆமா எதுக்காக இவ்வளவு பண்றாருன்னு பார்த்தா ஆள் இல்லாம போற மிலிட்டரி அட்டாக் ட்ரோனை பிடிச்சிக்கிட்டு அந்த லொகேஷனுக்கு பறந்து போறாரு. மாஃபியா கும்பலோட கப்பல்ல இறங்குனவரு அங்க இருக்கிற ஒருத்தனை அடிச்சு மட்டையாக்கிட்டு அவனோட சட்டையவே எடுத்து போட்டுக்கிறாரு. உள்ள நுழைஞ்சவரு அங்க இருக்கிற மொத்த பேரையும் போட்டு புரட்டி எடுத்து பிணை கைதிகளா வச்சிருந்த சோல்ஜர்ஸ காப்பாத்திடுறாரு. அதோட அந்த கப்பலையே பாம் வச்சு மொத்தமா தரமட்டமாக்கிட்டு வந்துடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் கபீரை கொல்ற டாஸ்க்ல டீமுக்குள்ள சேர்க்கிறாங்க. சரி கபீரை நெருங்கணும்னா அவருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா அது மாதிரி அவருக்கு யாரும் கிடையாது. அப்பதான் காவியா கபீர் நெய்னான்னு ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருந்ததா சொல்றா. ஒரு மிஷன்ல அவ இறந்துட்டா. ஆனா அவளுக்கு ரோகின்னு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்றாங்க. அதனால ரோகியை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரோகி இப்ப ஸ்பெயின்ல இருக்கா. போன பார்ட்ல குட்டியா அந்த இப்ப கொஞ்சம் பெரிய பொண்ணாயிட்டா. கபீர் ஒரு ஹோட்டல்ல இருந்துகிட்டு ரோகிக்கு லொகேஷன் கொடுத்து அங்க வர சொல்ல ரோகியும் அந்த லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கா. எப்படியும் இவ கபீரை பார்க்க தான் போறான்னு அங்க வந்த விக்ரமோட டீம் பின்னாடியே அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. அப்ப ரா டீம்ல உன்னை ஃபாலோ பண்றாங்கன்னு கலி குரூப்ல இருக்கிற கௌதம் கிட்ட இருந்து ஹீரோவுக்கு மெசேஜ் வருது. அதுல உஷாரான கபீர் உடனே ரோகி கிட்ட நீங்க வராதாமா, நீ வேகமா போய் கார் எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவரு ரா டீமை டைவர்ட் பண்றாரு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்கள அடிச்சு மட்டையாக்கிடுறாரு. ஆனா ஒரு இடத்துல காவியா கபீரை லாக் பண்ணிடுறாங்க. அநியாயமா என் அப்பாவை கொண்டுட்டியாடான்னு அவங்க கபீரை சுட போக அவர் அந்த துப்பாக்கி புடுங்கி தூக்கி வீசிடுறாரு. இது சரியா வராதுன்னு காவியா அவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்க கபீர் அந்த அட்டாக்ல இருந்து டிஃபென்ஸ் பண்ணி அவங்கள திரும்ப கூட அடிக்காம அங்க இருந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. நேரா ரோகி எடுத்துட்டு வந்த கார்ல வந்து லேண்ட் ஆக ரெண்டு பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா ஒரு இடத்துல விக்ரம் அவரை லாக் பண்ணிடுறாரு. அப்பதாங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. கபீர் அவரை சமாளிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆக விக்ரம் அவரை விடுறதா இல்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்துல ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்தோன்னா கபீரை ரெண்டு சைடும் லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ரெண்டு சைடும் போக முடியாது. நடுவுல விக்ரம் வேற துப்பாக்கியோட நிக்கிறாரு. இப்ப கபீர் என்னடா பண்ண போறாருன்னு பாக்க வேகமா விக்ரம நோக்கி வர மாதிரி வந்தவர் அப்படியே பாலத்தை உடைச்சுக்கிட்டு ஜம்ப் பண்ணிடுறாரு. நேரா கார் அங்க போயிட்டு இந்த ட்ரெயின்ல லேண்ட் ஆகி தேய்ச்சிக்கிட்டே வந்து ஃப்ரண்ட்ல இன்ஜின் கிட்ட வந்து விழுந்துடுது. இவரு கார்லயே பறந்து போனா விக்ரம் நான் ஏர்லயே பறந்து வருவாண்டான்னு அவர் அப்படியே கேஷுவலா ஸ்பைடர்மேன் மாதிரி டைரக்டா ஜம்ப் பண்ணிடுறாரு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜும் டனலும் வரப்போகுது. ஃப்ரண்ட்ல கார் வேற இருக்கிறதால டனல்ல போய் அடிச்சதுன்னா மொத்த ட்ரெயினும் வெடிச்சு சதறிடும். அதனால விக்ரம் உடனே மக்கள் தான் முக்கியம்னு கீழே இறங்கி கையாலேயே இன்ஜினையும் மொத்த பெட்டியையும் பிரிச்சு விட்டுறாரு. சரி இப்ப கபீர் அவ்வளவுதான்னு பாத்துக்கிட்டு இருக்க கொசுக்குன்னு அவரும் ரோகியும் பிரிட்ஜ்ல இருந்து அப்படியே தண்ணியில குதிச்சிடுறாங்க. இன்ஜினும் காரும் போய் டனல் அடிச்சு ரெண்டும் வெடிச்சு சதறிடுதுங்க. அப்படியே அங்க இருந்து கட் பண்ணா ரெண்டு பேரும் மணாலியில வந்து நிக்கிறாங்க. கபீர் ரோகிய காலிதோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காப்ல. போன பாட்டுல நாட்டுக்காக உயிரை விட்டார்ல அவர் தாங்க. ரோகிய வேற எங்கேயும் அழைச்சிட்டு போனா சேஃப் இல்லன்னு தான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காப்ல. அங்க காலிதோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க. கபீர் அவங்க கிட்ட ரோகிய பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. அதுக்கப்புறம் கலி குரூப்ல இருக்கிற கௌதம் கபீரை கூப்பிட்டு அடுத்து ஒரு புது டாஸ்க கொடுக்குறாரு. விலாஸ் ராவுங்கிற ஒருத்தர் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இவங்களோட வழிக்கு வராம இருக்காங்களாம். அதனால அவரை இவங்களோட வழிக்கு கொண்டு வரதுக்காக அவரோட அண்ணனையும் மொத்த ஃபேமிலியையும் போட்டு தள்ள சொல்றான். கர்னல் லூத்ரா இறந்தப்ப ஒரு மினிஸ்டர் வந்தார்ல அவரோட ஃபேமிலியை தாங்க போட சொல்றான். அதுவும் இந்தியாவுக்கு வரப்ப ஃபிளைட்லயே வச்சு ஹீரோக்கு இப்ப வேற வழியே கிடையாது. நோ சொல்ல முடியாது. அதனால போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிடுறாரு. இப்படியே போயிட்டு இருந்தா இந்தியால இருக்கிற பெரிய பெரிய ஆட்களை நம்மளே போடுற மாதிரி ஆயிடுமே அப்படின்னு யோசிச்ச கபீருக்கு ஒரு ஐடியா வருது. அதனால விக்ரமே மீட் பண்ண முடிவு பண்ணவரு விக்ரம ஸ்பெயின்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு வர சொல்ல அவரும் சோலோவா அங்க வராரு. விக்ரமுக்கு நேர்மையா இருந்த கபீர் திடீர்னு கில்லரா மாறினதால அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ரீசன் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் கபீரை நம்பி வந்திருக்காப்ல. கபீர் விக்ரம் கிட்ட கர்னல் டாஸ்க் கொடுத்தது, கலிக்குள்ள போனது, அதுக்காக அவரையே போட்டு தள்ளதுன்னு எல்லா கதையும் சொல்லிடுறாப்ல. களி அழிக்க விக்ரமோட உதவியையும் கேட்கிறாரு. ஏன்னா அதுக்கு ரெண்டு பேர் இருந்தாதான் ஒருத்தர் உதவியா சரியா இருக்கும். கபீர் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும், விக்ரம் வெளில இருந்து எல்லா வேலையும் பார்க்கலாம். அதாவது இப்ப என்ன பிளான்னா கபீர் கலி குரூப் கிட்ட எதுக்கும் நோ சொல்ல முடியாது. அதனால அந்த பிளான் எல்லாம் விக்ரம் கிட்ட சொல்லி கபீர் யாரையாவது கொல்ல போனா விக்ரமையே வந்து தடுக்க சொல்றாரு. விக்ரமும் அதை புரிஞ்சுக்கிட்டு நாட்டுக்காக சேர்ந்து போராடலாம்னு சொல்ல ரெண்டு பேரும் கை கோக்குறாங்க. பிளான் போட்டு முடிச்சுட்டு அந்த கிளப்லயே ஆட்டத்தையும் போடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப மினிஸ்டரோட ஃபேமிலி பிரைவேட் பிளைட்ல ஊருக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உள்ள ஏர்ஹோஸ்டா இருக்கிற லேடி மொத்த ஃபேமிலிக்கும் மயக்க மருந்து கொடுத்து மயக்கத்துல வச்சிருக்காங்க. அப்ப நடுவானத்துல அந்த பிளைட்டுக்கு மேலேயே கபீர் ஒரு பிளைட் எடுத்துக்கிட்டு வராரு. கபீரோட ஆளுங்க கீழே இருக்கிற பிளைட்ல கொக்கியை போட்டு இறங்கி அந்த பிளைட்டுக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா விக்ரம் வந்து நிக்கிறாரு. கபீர் தான் நான் இவங்களை கொல்ல வர போறேன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. அதான் இவரை தடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. விக்ரம் வந்து எல்லாரையும் போட்டு புழக்க ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட விக்ரம் லாக் ஆயிடுறாருங்க. இப்ப விக்ரமையும் சாக விடக்கூடாது, பிளைட்ல இருக்கிறவங்களும் சாகக்கூடாது. அதனால அவங்களை காப்பாத்த கபீர் களத்துல இறங்குறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து கபீர் அழைச்சிட்டு வந்த ஆளுங்களையே புழக்கிறாங்க. இப்ப கபீர் கூட வந்தவங்களுக்கு அவரோட உண்மையான முகம் தெரிஞ்சு போச்சு. இப்ப அவங்க யாரையாவது உயிரோட விட்டா கலிக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அதனால அவர் வந்த பிளைட்டை மொத்தமா வெடிச்சு சதற வச்சிடறாரு. ஒரு வழியா எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ரெண்டு பேரும் இங்க ஃபேமிலி இருக்கிற பிளைட்டுக்குள்ள வராங்க. இங்க தாங்க படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்டே. கபீர் எல்லாரும் மயக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு நல்ல வேலை யாருக்கும் எதாவது ஆகல சாகலன்னு சொல்ல எல்லாரும் தூக்கத்திலே சாகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு விக்ரம் மயக்கத்துல இருந்த எல்லாரையும் சரமாரியா சுட்டு போட்டு தள்ளிடுறாரு. அதை பார்த்து கபீருக்கு அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுதுங்க. உண்மை என்னன்னா விக்ரம் கலி குரூப்ல இருக்கிற ஒரு ஆளு. கபீருக்கு கர்னல் லூத்ரா எப்படியோ அது மாதிரி தான் விக்ரமுக்கு கௌதம். எல்லாரையும் போட்டு தள்ளின விக்ரம் அடுத்து
கபீரை தான் கொல்ல போறாருன்னு பார்க்க அவர் கையில பேராஷூட்டை கொடுத்து இங்க இருந்து போயிடு கபுன்னு சொல்றாரு. கபுவா? விக்ரம் அவர் அப்படி கூப்பிடுறத கேட்டு கபீருக்கு இன்னும் ஷாக் ஆயிடுது. இப்ப கபீர் விக்ரமா பார்த்து ரகுன்னு சொல்ல விக்ரம் பொசுக்குன்னு கபீரை பேராஷூட்டோட பிடிச்சி பிளைட்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. கபீர் கீழே விழுந்துகிட்டே விக்ரமா பார்க்க ரெண்டு பேரும் ஏர்லயே ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. விக்ரமோட உண்மையான பேரு ரகு. கபீர் ரகு ரெண்டு பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுங்க. கபீரோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. அதனால அவன் வீட்டை விட்டே வெளில போக ஒரு நாள் ஏரியால சில ரவுடி பசங்க எல்லாம் அவனை வம்புழுக்கிறாங்க. அப்ப ரகு தாங்க அவங்களை அடிச்சு போட்டு கபீரை காப்பாத்துறான். ரகுவுக்கும் சொந்தம்னு யாரும் கிடையாது. அதனால கபீர் அவங்க கூடவே இருக்கேன்னு சொல்றான். ஆனா ரகு அதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறான். ரகு கபீர் கிட்ட எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் சுயநலமா யோசிக்காம இருந்தா என் கூட இருக்கலாம்னு சொல்றான். அதுக்கு கபீரும் நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன், நீ சொல்றதான் செய்வேன்னு வாக்கு கொடுக்குறான். அப்படிதாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்காங்க. இவங்களோட ஃபுல் டைம் ஜாபே ஷூட்டிங் தான். கண்ணில் மாற்றவங்க கிட்ட எல்லாம் காசு பொருள்னு எல்லாத்தையும் அடிச்சிருவாங்க. இப்படியே அவனுங்க கைவரிசையை காட்டிட்டு இருக்கானுங்க. அப்ப ஒரு நாள் ரெண்டு பேரும் போலீஸ் கிட்ட தொக்கா மாட்ட ரகு எப்படியே தப்பிச்சிடறான். ஆனா கபீர் போலீஸ் கிட்ட மாட்டிடுறான். இருந்தாலும் ரகு அப்படியே தப்பிச்சு போகாம கபீருக்காக வாண்டடா வந்து போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறான். ரெண்டு பேரையும் தூக்கி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டுறாங்க. அப்பதான் அங்க ஒரு நாள் லூத்ரா அந்த ஸ்கூலுக்கு வராரு. அப்ப அவர் ஒரு ஆர்மி ஆபீசரா இருக்காரு. பசங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து அவங்க எல்லாம் வாழ்க்கையில திருந்தி ஆர்மியில சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாப்ல. அங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கும் ஆர்மியில இருக்கிற மாதிரி எல்லா பிசிக்கல் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. அந்த எல்லா பிசிக்கல் டெஸ்ட்லயுமே இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. கடைசியா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடக்குது. அதுலதான் சில சொதப்பல் ஆயிடுது. இன்டர்வியூல சில பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க அதுல கபீரோட ஆன்சர் எல்லாம் பெஸ்டா இருக்கு, ரகுவோட ஆன்சர் எல்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. இதனால லூத்ரா கபீரையும் இன்னொரு பையனையும் செலக்ட் பண்ணிட்டு ரகுவை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா லூத்ரா இந்தியா தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட்ங்கிற குறிக்கோளோட இருக்கிறவரு. ஆனா ரகு அந்த மாதிரி கிடையாதா? அதனால இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ங்கிற மைண்ட் செட்டோட வா நான் உன்னை எடுத்துக்கிறேன்னு சொல்ல ரகு நான் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் நெக்ஸ்ட் தான் இந்தியா. என்னால நீங்க நினைக்கிற மாதிரி வேலைக்காரனாலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம கபீரை வாடா இங்க இருந்து போலான்னு கூப்பிட அவன் நமக்கு கிடைச்ச வாய்ப்பை விட வேணாண்டா, நான் வரல நீயும் போகாதன்னு சொல்றான். அதுல ரகுவுக்கு கொலை வெறி ஆயிடுதுங்க. ஏன்னா சுயநலமா இருக்க கூடாதுன்னு சொல்லி தானே ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. கடைசியில அவன் கூப்பிட்டே கபீர் வரல. அதனால ரகு கபீர் கிட்ட இந்த ரகு யாருன்னு காட்டுறான்டான்னு கோவமா அங்க இருந்து போயிடுறான். அப்ப போன வந்தாங்க ரெண்டு பேரும் இப்பதான் மீட் பண்ணிக்கிறாங்க. ஆளு இப்ப வரையும் நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன்ட்டு அதே கோவத்தோட இருக்காரு. அதே நேரம் கலி குரூப்புக்கு கபீரோட உண்மையான முகம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இனிமே எங்கிட்ட ஆக்டிங்க போடுறது, அதனால ஸ்ட்ரைட்டாவே எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு களத்துல இறங்கிடுறாரு. கபீருக்கு கலி குரூப்ல கௌதமோட முகம் மட்டும் தான் தெரியும். அதனால முதல்ல அவரை போடுறதுக்காக வர இவர் எப்படியும் கௌதமா போடுறதுக்கு தான் வருவார்னு கணிச்சு ராகு கரெக்டா அங்க வந்துடுறாரு. ஆல்ரெடி கபீர் கௌதமா லாக் பண்ணிடுறாரு. சரியா கௌதமா கொல்ல போற நேரத்துல அங்க என்ட்ரி கொடுத்த ரகு ஹீரோவை ஷூட் பண்ணி தடுத்துடுறாரு. நினைச்சிருந்தா ஹீரோவை கொண்டு இருக்கலாம், ஆனா கொல்லலங்க. சொல்ல போனா தன்னை விட கபீர் பெஸ்டா இருக்கிறது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவர் தானே கபீருக்கே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது. இதை வச்சு ரகுவுக்கு ஒரு டவுட்டும் வருது. இத்தனை வருஷமா ஒரு கௌதம் கூட இருக்காரு, இருந்தாலும் இப்ப வரையும் கலியில இடம் கொடுக்கல. ஆனா கபீருக்கு மட்டும் கலியில ஒரு சீட்டு கொடுத்தாங்கல்ல, அது ரகுவுக்கு பயங்கரமா உறுத்த ஆரம்பிச்சிடுது. அதனால கௌதம் கிட்ட எனக்கு ஏன் கலியில இடம் கிடைக்கலன்னு கேட்க அதுக்கு அந்த ஆளு நீ திறமசாலி தான்ப்பா, ஆனா உனக்கு அந்த அந்தஸ்து இல்லைன்னு சொல்லிடுறாப்ல. அது ரகுவுக்கு சுருன்னு எழுதுங்க. ஒருவேளை கௌதம கொண்டா அந்த இடத்துல தான் உட்காரலான்னு முடிவு பண்ணவரு பொசுக்குன்னு கௌதம ஷூட் பண்ணி போட்டு தள்ளிடுறாரு. அடுத்து கபீரை ஷூட் பண்ண போக அவர் அங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்த பாம்பை வெடிக்க வச்சு போட்ல ஜம்ப் பண்ணி போட் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாருங்க. ரகுவும் பின்னாடியே ஒரு போட் எடுத்துக்கிட்டு அவரை துரத்திக்கிட்டு வராரு. ஆனா கபீர் அவருக்கு தண்ணி காமிச்சிட்டு போயிடுறாரு. இதுக்கிடையில பிஎம் வேற நாளைக்கு சுவிட்சர்லாந்துக்கு முக்கியமான மீட்டிங்க்கு கிளம்புறாராம். அதனால ஆபீசர் விக்ராந்த் ரகுவை பிஎம்க்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லிட்டு காவியாவை போட்ல கிடைச்ச எவிடன்ஸை செக் பண்ண சொல்றாரு. காவியா அவர் சொன்ன மாதிரி போட்ல கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்பாட்ல ஒரு மோதிரம் கிடக்கிறதா பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஆபீசர் கிட்ட வந்து கபீரை பத்தி எனக்கு ஒரு லீடு கிடைச்சிருக்கு, பாத்துட்டு வரேன்னு கிளம்புறாங்க. கட் பண்ண ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஒரு காலத்துல கபீரும் காவியாவும் பயங்கர நெருக்கமா லவ்வர்ஸ் மாதிரி இருந்தாங்க. வெளில போறாங்க வராங்க எல்லாமே பண்றாங்க. ஒரு நாள் காவியா கபீருக்கு ரிங் கொடுத்து ப்ரப்போஸும் பண்றாங்க. கல்யாணம்னு வரும்போது கபீருக்கு சரியா படல. ஏன்னா கபீரோட வேலை பயங்கர ரிஸ்கான வேலைங்கிறதால அவருக்கு இது சரியா வரும்னு தோணல. அந்த டைம்ல காவியாவும் டிபார்ட்மெண்ட்ல இல்ல போல. கபீர் அந்த ப்ரப்போஸ அக்செப்ட் பண்ணிக்காததால ரிங்க திரும்பி கொடுக்க அதை காவியா வாங்கிக்காம அவரையே வச்சுக்க சொல்லிட்டாங்க. அந்த ரிங்க பார்த்தோன்னே கபீர் தான் ஏதோ க்ளூ கொடுத்திருக்காருன்னு புரிஞ்சு போச்சு. அதை வச்சு காவியா இப்ப அந்த ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண இடத்துக்கே வராங்க. கெஸ் பண்ண மாதிரியே கரெக்டா கபீர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கபீர் ஆரம்பத்துல இருந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அப்பதான் காவியாவுக்கு எல்லாமே புரியுது. நாட்டுக்காக பண்ணதால கபீர் மேல இருந்த கோவமும் போயிடுது. அவ்வளவுதாங்க திரும்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அதே நேரம் ரகு நினைச்ச மாதிரியே கலி குரூப்ல கௌதமுக்கு பதிலா அவரோட இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. இப்ப இவங்களோட அடுத்த பிளானே பிஎம் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல இவங்களோட ஆளை உட்கார வைக்கிறது தாங்க. இன்னொரு பக்கம் கபீரும் காவியாவும் இதுவரையும் நடந்த எல்லா விஷயத்தையும் காவியாவுக்கு க்ளோஸ் ஆன மினிஸ்டர் கிட்ட சொல்லி அவரை நேரில் மீட் பண்ணணும்னு கேக்குறாங்க. அவரும் ஒரு லொகேஷன் அனுப்பி விட்டு அங்க வர சொல்றாரு. சரின்னு இவங்களும் மினிஸ்டர் சொன்ன அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க பார்த்தா மினிஸ்டர் காணும். அதுக்கு பதிலா 10-15 பேர் வண்டியில துப்பாக்கியோட வராங்க. இங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் தாங்க இருக்காங்க. முடிஞ்ச அளவு சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. மொத்த கேங்க இவங்களை ரவுண்ட் அப் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிக்க அப்பதான் அங்க ஒரு ஜீப் என்டர் ஆகுது. யாருன்னு பார்த்தா ஆபீசர் விக்ராந்த் மிஷின் கன்னோட என்ட்ரி கொடுத்து சரா மாதிரி எல்லாரையும் சுட்டு தள்ளிடுறாரு. இவரு கெட்டவரா இருப்பாருன்னு நினைச்சா இவர் தான் கபீரையே காப்பாத்துறாரு. இவரும் கர்னல் லூத்ராவும் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. ஆனா வெளில பெருசா காட்டிக்கிட்டது இல்ல. சொல்ல போனா இவர் தான் களி மாதிரி ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருக்கிறதே கர்னல் லூத்ரா கிட்ட சொன்னது. அதோட இவங்க ரெண்டு
2 பேர் சேர்ந்து தான் இந்த மிஷனுக்கு கபீரை சூஸ் பண்ணிருக்காங்கப்பா. இப்போ இங்க வந்த ஆளுங்களை யார் அனுப்புனதுன்னு பார்க்க அது ரகு தாங்க அனுப்பியிருக்காரு. அதனால வந்த அல்லக்கைங்களே ஒரு அல்லக்கையை பிடிச்சி ரகு கிட்ட கபீரை கொண்டுட்டதா சொல்ல வச்சிடுறாங்க. ரகுவும் கபீர் செத்துட்டாருன்னு நம்பிட்டாப்ல. ஆனா லொகேஷன் கொடுத்ததே மினிஸ்டர் தான். அதை வச்சே மினிஸ்டர் கலியை சேர்ந்தவருங்கிறது புரிஞ்சிடுது. கட் பண்ணா பிஎம் அடுத்த நாள் சுவிட்சர்லாந்துல வந்து இறங்குறாரு. பாதுகாப்புக்கு ஆபீசர் விக்ராந்த், ரகு கூடவே மத்த சில காட்ஸ்னு எல்லாரும் வந்திருக்காங்க. கலியோட பிளானே பிஎம் கொண்டுட்டு மினிஸ்டர் சராங்ராவ பிஎம் ஆக்குறது தானே. அப்படி நடந்துட்டா களி சொல்றதுதான் சட்டம். ரகு மினிஸ்டர் கிட்ட வந்து இன்னைக்கு பிஎம் கதை முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஸ்னைப்பராலேயே மினிஸ்டரோட சோழியை முடிச்சிடுறாங்க. வேற யாரு? கபீர் தான். ரகுக்கு கபீர் என்ன உயிரோட இருக்காருன்னு தெரிய வர அது அப்படியே அவருக்கு ஷாக் ஆயிடுது. அந்த ஷாக்ல நின்னுட்டு இருக்கும் போதே கபீர் அவரையும் ஷூட் பண்ணிடுறாரு. ஆனா கொல்லலங்க. ரகு இப்படி கபீரை கொல்லாம குண்டடி வாங்கிட்டு படுத்து கிடக்கிறதால களி குரூப் அவரை கழுவி ஊத்துறாங்க. அதுல ரகுக்கு வெறி ஆயிடுதுங்க. அதுவும் கபீர் இருக்கிற வரையும் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்ல கபீரோட சோழியை முடிச்சாதான் சரியா வரும்னு அவரை ஒண்டி கொண்டி வர சொல்லி ஒரு லொகேஷனுக்கு கூப்பிடுறாரு. கபீரும் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு இதுதான் சான்ஸ்னு வரேன்னு சொல்றாரு. கபீர் இங்க ரகு சொன்ன இடத்துக்கு போயிட்டு இருக்க டைம்ல விக்ரமும் காவியாவும் பிஎம் ஃபிளைட்ல அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கபீர் ரகு சொன்ன இடத்துக்கு வராரு. அங்க வந்தவனதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. ரகு பிஎம் போற ஃபிளைட்டோட சிசிடிவியை காட்டி சிரிக்க அப்பதான் இவருக்கு அந்த ஃபிளைட்லயே ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு புரியுது. என்னன்னு பார்த்தா மினிஸ்டரோட பாடியையும் அந்த ஃபிளைட்ல தான் எடுத்துட்டு போறாங்க. செத்து போன அவரோட உடம்புல பாம்பை வச்சு தச்சிருக்காங்க. நல்ல வேலை ஹீரோ சிக்னல் கொடுத்ததால அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பாடியை ஃபிளைட்ல இருந்து தூக்கி வீச நடுவானத்திலேயே வெடிச்சு செதறிடுது. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பழச்சாங்க. அதே நேரம் இங்க ரகு கபீரை தாக்க 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் கொடூரமா அடிச்சுக்கிறாங்க. கையில கிடைக்கிற ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து அடிக்க அதுல ஐஸ் கட்டி எல்லாம் கூட எடுத்து அடிச்சுக்கிறாங்க. இப்படி 2 பேரும் பயங்கரமா டஃப் கொடுத்து கொடூரமா அட்டாக் பண்ணிக்க ஒரு கட்டத்துல கபீர் ரகுவா ஷார்ப்பான பனிக்கட்டியில சொருவிடுறாரு. அவ்வளவுதான், ஆட்டம் முடிஞ்சது. ரகு ஒரு வழியா கபீர் தான் ஜெயிச்சிட்டாருன்னு ஒத்துக்கிறாரு. உயிர் போற நிலைமையில 2 பேரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மெமரியை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி 2 பேரும் அவங்களோட மலரும் நினைவுகளை ஷேர் பண்ணிட்டு இருக்க ரகு கபீரோட தோல்ல சாஞ்சி செத்துறாருங்க. அப்படியே கட் பண்ணா 9 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. கபீர் களியில இருக்கிற மத்த நாட்டு ஆளுங்க எல்லாரையும் தேடி தேடி கொல்ல ஆரம்பிக்கிறாரு. கூட ரகுவும் சேர்ந்து எல்லாரையும் கொல்றாங்க. இவர் என்ன சாகலங்க, கபீர் காப்பாத்திட்டாரு. அவரும் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டாப்ல. 2 பேரும் சேர்ந்து மொத்த களி குரூப்போட கதையையும் முடிச்சிடுறாங்க. உலகத்தை பொறுத்தவரையும் ரகு செத்துட்டாரு. அப்படியே மெயின்டைன் ஆகட்டும்னு முடிவு பண்ணவங்க தேவை வரும்போது மீட் பண்ணலாம்னு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. அதோட இந்த படம் முடியுதுங்க. கட் பண்ணா போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஒரு அப்பாவையும் பொண்ணையும் காட்டுறாங்க. அவரு பொண்ணு கையில ஆல்பா டாட்டூ போட்டு விட ஆல்பாங்கிற அடுத்த படத்தோட லீடோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.